இப்போ பார்க்குறது 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4.3 சம் பார்க்க போகிறோம். மூணாவது சம் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு 3700 கணக்கில் 2% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்ட முறையில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க கொடுத்தாங்க. அதாவது இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹2,200 at 2.5% per annum for 2 years compounded annually அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதாவது இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்ததை அப்புறம் நான் எடுத்து எழுதிக்கலாம். பிரின்சிபல் எவ்வளோ, அதாவது முதலீடு தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3200. ஓகே, வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5% வந்து என் வந்து 2 years, அதாவது காலம் வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபார்முலா படி நம்ம போட்டலாம். ஃபார்முலா படினா அமௌண்ட் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 1 + r/100 ஹோல் பவர் n. 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அதாவது இதோட என்ன செய்யணும்னா இன்ட்டு பிரின்சிபல் சொல்லி வரணும். அதாவது இன்ட்டு பிரின்சிபல், அதாவது p × 1 + r/100 ஹோல் பவர் n. அதாவது திரும்பியும் a ஈக்குவல் டு p × 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் கூட்டு வட்டிக்கு உண்டான ஃபார்முலா. இதுபடி நம்ம அப்ளை பண்ணும்போது பாருங்க, 3200 + 1 + 2.5/100 அப்படி இது ஹோல் பவர் என்னன்னா 2 அப்படின்னு சொல்லி என்னங்கிறது அங்கே வர வேண்டியது. ஓகே, இதுபடி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் 3200 ப்ளஸ் இது வந்து என்ன அடியில் எல்சியம் எடுத்தீங்கன்னா 100 அப்படி கிடைக்கும். இந்த 100 + 2.5 ஹோல் பவர் 2. இதை எழுதணும்னா 3200 × 102.5 அப்படி சொல்லி வரும் பை 100 அப்படி வரும். இப்போ இதை நம்ம ஹோல் ஸ்கொயர், இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். 3200 இது வந்து 2 பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸ் போயிடும். அப்போ இன்ட்டு 1.025 இது ஹோல் பவர் n அப்படி சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்படியும் மல்டிபிள் பண்ணலாம், நம்ம அப்படியும் மல்டிபிள் பண்ணலாம். இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து 1.025 வந்து 32ஆல் பெருக்கலாம். முதல்ல 10 × 1 2 2 5 0 2 15 × 1 2 6 7 0 3 இது வந்து 0 0 8 2 3. இப்போ இதுல என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. ஆக்சுவலா வந்து இதை வந்து 1.025 ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். அப்படின்னா இது இன்னொரு கையில மல்டிபிள் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை வந்து திரும்பவும் 1.025 பெருக்கி எடுக்கணும். அப்போ இது 3200 × 1.025 × 025. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணினாலே நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த கால்குலேட்டரை போட்டு பார்த்துருக்கோம். 3200 × 1.025 × 1.025 ஈக்குவல் டு போட்டோம்னா 3362 வருது. ஓகே, இதை எழுதிக்கலாம். 3362 அதுதான் வந்தது. லெட்ஸ் செக். ஐயா 3362. இப்போ இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க, கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வட்டியை காண்க கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன செய்யப்படும்னா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ 3362 வந்து 200 போச்சு அப்படின்னா 160 ஆன்சர். தேங்க்யூ.